ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா தேவ ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு வாழ்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோட இணைந்து சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு, உங்கள் தேவைகளெல்லாம் தீர்க்கணும்னு, உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கூட சரி செய்யணும்னு, உங்கள் மனசு நிம்மதி அடையணும்னு, உங்களுக்கு சமாதானம் தரணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் இதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் அவர் தர சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நேசரே, அன்பரே, என் இதயத்தின் அடைக்கல கோட்டையே, தினம் தினம் அனுதினம் உன் நிலையில் வாழ்வது பாக்கியமே. நன்றியோடு பாடிடுவேன் என்னாலுமே துதித்திடுவேன். நேசரே, அன்பரே, என் இதயத்தின் அடைக்கல கோட்டையே, தினம் தினம் அனுதினம் உன் நிலையில் வாழ்வது பாக்கியமே. நன்றியோடு பாடிடுவேன் என்னாலுமே துதித்திடுவேன். 121வது சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தருடைய வேதத்திலே எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களை நாம் நம்பினோம் என்றால், தேவன் மீது விசுவாசமாக இருந்தால் அவருடைய அரவணைப்பை அடைய முடியும். பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். இந்த உலகம் தீமைகளால் நிறைந்திருக்கிறது இல்லையா? அபாயகரமான நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? வீட்டை விட்டு வெளியே போனால் பத்திரமா திரும்பவும் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இல்லை இல்லையா? எத்தனையோ விதமான விபத்துக்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. திருடர்கள் மூலமா, கொள்ளையர்கள் மூலமா, விரோதி மூலமா, விபத்துக்கள் மூலமா, எதிர்பாராத வகையில் எத்தனையோ விதங்கள் இன்னைக்கு மனிதர்கள் தங்கள் உயிர்களை இழந்துகிட்டு இருக்காங்க. தேவன் சொல்லுகிறார், என்னை விசுவாசிப்பவர்களை நான் காப்பேன், உன் ஆத்துமாவை நான் காப்பேன். ஒரு மனிதன் திடீரென்று இறந்து போய் அவன் மனைவியை விதவையாகுவதும் பிள்ளைகளை திக்கற்றவர்களாக ஆக்குவதும் தேவனுக்கு விருப்பமே அல்ல. நாம் பூர்வமாக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். நமக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டுள்ளது, அதன் பின்பு நியாயத்தீர்ப்பு தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அநேகருக்கு இந்நாட்களிலே அகால மரணம் ஏற்படுகின்றது. தேவனுடைய பாதுகாப்பை இழந்திருக்கிறார்கள். தேவனுடைய அரவணைப்பில் உள்ளவர்களுக்கு தேவ பாதுகாப்பு கிடைக்கிறது. அவரிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு அவரிடத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. வேத வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப படியுங்கள். உன் போக்கிலும் உன் வரத்திலும் நான் காப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நானே என்று இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிங்க. அவரே நம்மை ஒவ்வொரு விபத்திலிருந்தும் காக்கிறவர் என்பதை விசுவாசிங்க. பவுல் என்ற பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்த குற்றத்திற்காக அந்நாட்டு யூத மத பெரியவர்கள் அவன் மீது அநியாய குற்றங்களை சுமத்தி அவனை கைதியாக்கினார்கள்.
அவனை அன்று ரோமானிய பேரரசு இத்தாலிய நாட்டிற்கு அவனை கைதியாக அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த காலங்களிலே ஏரோப்ளைன் கிடையாது. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சமுத்திரங்களை கடக்கணும்னா படகுல தான் போயாகணும். படகுல பயணிக்கிறது இன்னைக்கு மாதிரி அவ்வளவு அன்னைக்கு சுலபம் இல்லை. இப்போது எந்த திசையில் நாம் போகிறோன்னு தெரிஞ்சுக்க திசை காட்டிகள் இருக்குது, லைட் ஹவுஸுகள் இருக்குது, பயணிக்கிறதுக்கு அநேக டீசல் என்ஜின்ஸும் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் எவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கடக்கணும்னாலும் அவங்க அந்த படகுல வெறும் பாய்மரத்தை கட்டிட்டு தான் போயாகணும், கடந்தாகணும். எந்த திசையில் போகணுங்கிறத தெரிஞ்சுக்க ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து திசையை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால் அப்படிப்பட்ட ஆபத்தான பிரயாணத்தில் போகும்போது எவ்வளவோ விபத்துக்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக சமுத்திர பயணத்தில் அவங்க புயலை சந்திக்க வேண்டி வந்ததுன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பவுலோடு சேர்த்து சில கைதிகளும், மொத்தமாக எல்லாரும் சேர்த்து 276 பேர் ஒரு படகுல ஒரு படகோட்டியோட சேர்த்து அந்த படகோட எஜமானனோட சேர்த்து பிரயாணமாக போகிறாங்க. பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27வது அதிகாரம். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இப்போ விளக்கி சொல்ல முடியாது. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ பார்ப்போம். பாருங்க, நாங்கள் இத்தாலிய தேசத்திற்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியோ எனும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். ஏறக்குறைய 276 பேரோடு அவர்கள் படவில் ஏறி இத்தாலி நாட்டிற்கு பிரயாணத்தை தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் ஏறிதனில் இருந்தே படிப்படியாக தடைகள் வந்து கொண்டே இருந்தது. 4வது வசனத்திலே, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே படகு முன்னேறி போக முடியவில்லை. படகு போகிற திசைக்கு ஏற்ற மாதிரி காற்று வீசினா தான் படகு நல்லா போக முடியும். ஆனால் பாய்மரத்திற்கு எதிர்காற்று வீசினா அது முன்னேறி போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் கூட இந்த சமுத்திரம் மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நாம் போகும்போது பல சமயங்களில் நமக்கு எதிர்காற்று அடிப்பது உண்டு. இடைஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கும். நீ ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போது தான் அதை செய்ய விடாமல் வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக, வெளியாட்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீ நினச்சதை சாதிக்கலான்னு நினைக்கும் போது தான் அதுக்கு ஏதாவது தடைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம் முன்னேறி போக முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த படகு சிக்கிக்கிச்சு. முன்னேறி போக முடியாத நிலையில் அந்த பயங்கரமான சமுத்திர பயணத்தில் அவங்க பலவிதமான கஷ்டங்கள் பண்ணுறாங்க. 7வது வசனத்தில், காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். நினச்ச நேரத்தில் போக முடியாமல் நாம் நினச்சது மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதாங்க, காற்று எதிர்கொண்டு வீசினதுனால அவங்க இந்த பக்கம் ஒதுங்கி அந்த பக்கம் ஒதுங்கி போக வேண்டியதாக ஆயிடுச்சு. நாம் கூட இந்த உலகத்தில் சில நேரங்களில் இந்த மாதிரி அவஸ்தைகளை அனுபவிக்கிறோம். தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது, ஒரு நல்ல காரியம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எதிர்பாராமல் நிறைய தடங்கல்கள் வரும். கெட்ட காரியங்கள் செய்கிறவங்களுக்கு எந்த தடங்களும் வராதுங்க. ஏன்னா காற்று கெடுதலை தள்ளிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்தில் பலவிதமான கெடுதல் இருக்கு. கெடுதல் செய்பவங்களுக்கு எல்லாமே சுலபமாக தான் முடியும். தண்ணி போகிற திசையிலேயே ஒரு மீன் போச்சுன்னா அது செத்துப்போன மீனுன்னு அர்த்தம். அது உயிருள்ள மீனாக இருந்தால் நீரின் திசைக்கு எதிர் திசையில் தான் போகும். அப்படித்தான் பாவிகளாலையும் கெட்டவர்கள் மூலமாகவும் செத்த மீன் மாதிரி போகிறவங்க உலகம் போகிற பாதையில் தான் போவாங்க. பொய், புரட்டு, திருட்டு, கொள்ளை, தந்திரம், மந்திரம் ஏதாவது ஒன்று மூலமாக சாதிக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் நீதிமானாக வாழணும்னு நினைக்கிறவங்களும் நியாயமாக வாழணும்னு நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தோட போக்குக்கு எதிராக தான் போவாங்க. இந்த உலகம் போகிற பாதையை அனுசரிக்கவே மாட்டாங்க. தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்கும்போது நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஏமாத்துனா நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினச்சா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு பாவத்தால் பரவசமாக இருக்கிற நேரத்தில் நான் அதில் சேர மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மதுவை குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க.
இந்த புகைப்பழக்கத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட வழிகளுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. தன்னோட சரீரத்தையும் ஆத்மாவையும் பரிசுத்தமாக பாதுகாத்துக்குவாங்க. அது சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் போகிற வழியில தான் நீங்களும் போகிறீங்களா? இல்லை இப்போ நடக்கிறதுக்கு எதிர்நட போடுறீங்களா? எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறி போய் தீருவேன்னு முயற்சி பண்ணுறீங்களா? இந்த படகு திரும்பி போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கி முயற்சியோட முன்னேறிக்கிட்டே இருக்கு. 14வது வசனம் இப்படி சொல்லுது, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோ கிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. அடுத்த கொஞ்ச நேரத்தில் காற்று இடைஞ்சலா மட்டும் இல்லைங்க, எதிர்காற்று மட்டும் இல்லைங்க, இப்போ கடும் காற்று வந்தது. கடும் காற்றுன்னு சொன்னால் அது பெரிய எதிர்காற்றோட சூறாவளியோட அந்த சமுத்திரத்தவே கொந்தளிக்க வச்சது. அந்த கொந்தளிப்பில் அந்த கடும் காற்றில் சிக்கின அந்த படகு தடுமாறி போச்சு. மூழ்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த காத்துக்கு இப்படியும் அப்படியும் ஆடி ஊசலாடிக்கிட்டு இருந்தது. இனி ஒரு எட்டுக்கூற முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சூழ்நிலை, திக்கு தெரியாத நிலைமையில மாட்டிக்கிடுச்சு. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி கடுங்காற்று வீசுவதுண்டு. எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். அது வரைக்கும் நண்பர்களா இருந்தவங்க கூட திடீர்னு எதிரிகளா மாறி போயிடுவாங்க. உற்சாகம் தர்றவங்களே நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறவங்களாயிடுவாங்க. ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போதுதான் வெளியிலிருந்து வர இடைஞ்சல் மட்டும் இல்லாம உள்ளே இருந்தே பலவித கடுங்காற்றுகள் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில விரக்தி அடைஞ்சவங்களா, சோர்ந்து போய் எண்ணம் உள்ளவங்களா நாம இழந்துடுவோம். அப்படிப்பட்ட நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கீங்களா? பாருங்க, இந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு, இந்த சம்பவங்கள் மூலமா தேவன் பல உண்மைகளை, பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. 20வது வசனத்தை பார்த்தா, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இன்னமும் அந்த சமுத்திரத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம காற்று மழையினால் அடிக்கப்பட்டு பயந்து நடுங்கி போயிருந்த அந்த நேரத்துல கடும் இருள் அவங்கள சூழ்ந்து அவங்க சூரியனையோ நட்சத்திரங்களையோ பார்க்கவே முடியாத நிலை ஏற்பட்டுடுச்சு. எது பகல், எது ராத்திரி, என்ன நடக்க போகுது, எந்த திசையில நாம பயணிக்க போறோங்கிறது கூட தெரியாம இனி நாம தப்பி பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள் அப்படிப்பட்ட இடுக்கான நேரங்களா நமக்கு அமைஞ்சிருக்கும். திக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில பெரும் காற்றோடையும் புயலோடையும் போராட்டத்தோடையும் ஒவ்வொருத்தரும் நம்மளை எதிர்க்கிற மாதிரி, ஒவ்வொரு நிலையிலையும் எல்லாமே நம்ம கைவிட்டு போன மாதிரி ஆகி நிர்கதியான நிலையில நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எதுவுமே புரியாத ஒரு நிலையில நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இனி என்னால் எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவோம். எல்லாம் போயிடும். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கீங்களா? 121வது சங்கீதத்தில் நான் படித்த வசனங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கங்க. உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன்னை தீங்கிலிருந்து விலக்கி கர்த்தரே காப்பாற்றுவார், உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சா உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். அந்த படகுல 276 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் பவுல், நீதிமானான பவுல். சவுலாயிருந்தபோது தேவனுடைய மக்களை வெறுத்து, கிறிஸ்தவ மக்களை கொடுமை செய்து, இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறவங்களை கொல்ல முயற்சியில் இருந்த ஒரு கொடுமைக்காரன், கொலைகாரன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தரிசனத்தின் மூலமாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்விலே செய்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்து, எந்த இயேசுவின் நாமத்தை சொன்னவர்களை அவன் அழித்தானோ அதே இயேசுவின் நாமத்தை உலகம் முழுக்க சொல்ல வேண்டும் என்று ஊழியம் செய்த ஒரு பெரிய தேவ மனிதன். ஒரு தெய்வ மனிதன் நம்மோடு இருப்பது நமக்கு எவ்வளவோ நல்லதுங்க. ஒரு தெய்வ மனிதன் நமக்காக பிரார்த்தனை செய்வது நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு தெய்வ மனிதனோட அரவணைப்பில் இருக்கிறது, ஒரு சபையில நீ விசுவாசியா இருக்கிறது உனக்கு எவ்வளவோ நல்ல பாதுகாப்பு. தேவைப்படுற நேரத்தில் தேவையான எச்சரிக்கைகளை, தேவையான அரவணைப்பை, தேவையான அறிவுரைகளை தரதுக்கு நிஜமான தேவ பிள்ளைகள் ஆர்வப்படுவாங்க. ஜெபத்திலே தரித்திருக்கிற தேவ மனிதர்கள் நமக்கு தேவனுடைய சித்தத்தை அறிவிப்பார்கள். 276 பேர் அந்த படகொட்டியோடு சேர்த்து
அதிலிருந்து ஒவ்வொருவரும் பயந்து போயிருக்கிற அந்த நேரத்திலே பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஆக்சுவலா அங்க கிளம்பும் போதே இப்போ புறப்படுறது நல்லது இல்லை அப்படின்னு பவுல் முன்னாடியே சொல்லியிருக்கார். ஆனா கப்பலுடைய சொந்தக்காரன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பயணத்தை தொடங்கினான். பல தடவை நாம் தேவனுடைய சித்தத்தை மீறுகிறதுனாலே பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகளை சந்திக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறத கூட இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவோம். ஆனாலும் பிரியமான நம்முடைய தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருப்பதினாலே எப்பொழுதும் நம்மீது இரக்கமாகவே இருக்கிறார். நீங்க புறப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போ தைரியமா இருங்க. இந்த கப்பலுக்காவது சேதமே அல்லாமல் உங்களுக்கு யாருக்குமே பிராண சேதம் வராதுன்னு தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 23ஆம் வசனத்திலே, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். நான் யாரை சேவிக்கிறேனோ, என்னை யார் ஆட்கொண்டிருக்கிறாரோ அந்த என்னுடைய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு எந்த ஆபத்தும் வராது, கிறிஸ்துவின் மீது விசுவாசமாயிரு, உன்னுடைய பயணம் செய்கிற யாவரையும் தேவன் உனக்காக தயவு செய்வார் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரு தேவ பக்திமான இடத்தில் இருந்தால் அந்த தேவ மனிதன் மூலமாக நம்முடைய அனைவருக்கும் ஆசீர்வாதம். ஒரு பஸ்ஸில் ஒரு நீதிமான் ஒருத்தன் இருந்தா அந்த பஸ்ஸுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே போல ஒரு ட்ரெயினில் ஒரு நீதிமான் இருந்தா அந்த ட்ரெயினுக்கு பாதுகாப்பு. ஒரு தேவ மனிதன் எங்க இருக்கானோ அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். காரணம், அந்த தேவனுடைய மனிதன் தேவ சன்னதியில் இருக்கிறதாலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த விபத்தும் வராது. நீங்க பிரார்த்தனை பண்ணி கிளம்புனீங்கன்னா தேவ மனிதனுடைய அறிவுரையையும் எச்சரிக்கையும் கேட்குறீங்களா? ஆலயத்திற்கு போய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதும் அவருடைய சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணி முடிவெடுக்கிறதும் பழக்கமாக வச்சிருக்கீங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. பவுல் சொல்றாரு, மனுஷரே திடம் கொள்ளுங்கள், தேவனுடைய தூதன் சொல்லுவது போல நடக்கும்னு என்னுடைய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. நான் தேவன் மேல நம்பிக்கையோடு இருக்கிறேன், நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு கூட அவன் சொல்றான். இந்த படகுல பிரச்சனை வரும்போது நீங்க ஏதாவது தீவுல தப்பி ஓடி உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவன் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னு இந்த அதிகாரம் முழுதும் வாசிச்சா உங்களுக்கே புரியும். 29வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். இனி நிச்சயமா முன்னேறி போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில முழுகி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல 4 நங்கூரங்களை போட்டு எப்போ விடியுமோ அப்படின்னு காத்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. புயல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு, நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு வேற வழியே இருக்காது இல்லையா? நங்கூரத்தை போட்டு எங்க இருக்காங்களோ அங்கேயே இருந்துட்டாங்க. நங்கூரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அது அந்த பாறை இடுக்கில் மாட்டி வச்சு அந்த படகு எங்கெங்க நகராம ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்காக அது உதவி செய்யும். நங்கூரத்தை போட்டு விடியற வரைக்கும் காத்திருந்தாங்க. 4 நங்கூரங்கள் போட்டாங்களாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அப்படி இப்படின்னு அலைப்பாயாம இருக்கணும்னா இந்த 4 நங்கூரம் போட கத்துக்கணும். நாம தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். நாம தேவனிடத்துல வேண்டுதல் செய்து பிரார்த்தனை செய்யணும். நாம தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கணும். ஆமாங்க, தேவனுடைய கிருபையை நாம தேடினாத்தான், தேவன் மேல நாம விசுவாசமா இருந்தாத்தான், அவருடைய பாதத்துல நாம வேண்டுனாத்தான், அவரே இரட்சகர்னு நம்பினாத்தான் நாம காப்பாற்றப்படுவோம். அந்த நங்கூரத்தை போட்டு பொழுது விடிகிற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பவுல் அவங்கள தைரியப்படுத்தி, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட விடாது அப்படின்னா நீங்க தைரியமா இருங்க,
நல்லா சாப்பிடுங்க, தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஆதரிச்சான்னு கடைசியில இரவு முடிஞ்சு பொழுது விடிந்ததும் தேவனுடைய வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். பொழுது விடிந்ததும் அங்கே ஏதோ தீவு தெரியுதுன்னு சொல்லி கூடுமான வரைக்கும் அங்கே போலான்னு அவங்க நங்கூரங்களை எடுத்து சுக்கான திருப்பி பெரும்பாய காற்று முகம் விரிச்சப்போ கரைக்கு நேரா ஓடி இருவரும் கடல் மோதிய ஒரு இடத்துல கப்பலை தட்ட வச்சுட்டாங்க. காற்றுடைய பலத்தினால பின்னணியும் உடஞ்சே போச்சு. படகுல இருந்த கைதிகளை கொல்லணும்னு போர் சேவர்கள் யோசனையா இருந்தாங்க. 100க்கு அதிபதியோ, நீங்க தக்கவர்களை முந்தி கடலை விழுந்து கரையேறுங்கள் அப்படின்னு சொன்னான். அந்த கடல்ல அவங்க குதிச்சு யாரெல்லாம் முடியுமோ அவங்க நீந்தி கொண்டு அந்த தீவுக்கு சேர்ந்தாங்கன்னு, அவங்க எல்லாரும் மரணத்துக்கு தப்பி கரை சேர்ந்தாங்கன்னு தேவனுடைய வசனத்தில் பார்க்குறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாதுன்னு சொன்ன ஆண்டவர், உன் தலைமயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிப்பது ரொம்ப முக்கியங்க. அவர் சொன்னதை சொன்னபடி செய்யறது அதை விட ரொம்ப முக்கியம். பவுல் பாருங்க, படகுல இருந்த எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமனா இருந்தான். அவங்க எல்லாரும் அந்த படகு உடைஞ்சப்போ அந்த படகுல இருந்து ஒவ்வொருத்தரும் குதிச்ச போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து கரை சேர்ந்தாங்க. கவனிங்க, இப்போ ஒரு தேவ மனிதன் நம்மளோட இருந்தா நல்லது, அவர் ஜெபம் பண்ணா நல்லது அப்படின்னு உங்களை அநேகர் உங்க பிரார்த்தனை வேண்டுதல்களை எங்களை போல கத்துக்கணும் தேவ மனிதர்கிட்ட சொல்றீங்க. நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தேவன் தன்னுடைய அற்புதங்களை செய்துகிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் நீங்களும் உங்களுக்காக நீந்த கத்துக்கணும். நீங்களே போராடி ஜெயிக்கிறவங்களா இருக்கணுங்க. நீங்களும் தேவனுடைய பாதத்தை பிடித்து ஜெபம் பண்ண கத்துக்கணும். அப்பதான் இந்த பயங்கரமான பாவ உலகத்துல, இந்த புயல் மாதிரி அடிக்கிற இந்த பாவ உலகத்துல நீ தேவனுடைய சாட்சியாயிருந்து கரையேற முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் மேல நீ முழு விசுவாசத்தோட இருக்கணும்னு, உன்னை சுத்தி எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும், உனக்காக என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாலும் கூட நீங்களும் தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு, நீங்களும் தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல ஆண்டவரை ஏத்துக்கணும்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகம் நிரந்தரமானது இல்லைங்க. ஏதோ ஹாயா இருக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமானதில்லை. சிரமங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். புயல், சூறாவளி, கடுங்காற்றுன்னு உன் வாழ்க்கையில வீசிக்கிட்டே தான் இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை வெறுக்கலாம், துரோகியா மாறலாம், இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நிலைமைகள் எல்லாமே மாறி போயிடும். தடுமாற்றத்தோட உன்னோட வாழ்க்கை முடிஞ்சும் போகலாம். ஆனாலும் கூட நீ தேவன் மேல விசுவாசமா இருந்தன்னா, உன்னுடைய எதிர் திசையில 10,000 பேர் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்ன ஆண்டவர் உன்னை காப்பாத்துறதுக்கு உன் கூடவே இருக்காரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட எதிர்காத்து வீசுதோ, எப்படிப்பட்ட சுழல் காற்றுல நீ சிக்கிக்கிட்டு இருக்கியோ, எப்படிப்பட்ட புயல் காத்துல உன்னை இழுத்துக்கிட்டு போகுதோ, நடு சமுத்திரத்துல மாறி இருக்கிற இந்த பாவ உலகத்துல தடுமாற்றத்தோட உன்னோட வாழ்க்கை இருக்கோ என்னவோ, வெறுப்போட வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கீங்களா? தேவன் உன் மேல பிரியமா இருக்காருங்கிறத, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை எழுப்புவாருன்னு. மனிதர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாரப்பா. உன் நில தழகிலா மாறினா கூட உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. எது செஞ்சாலும் இடைஞ்சல்கள் வருதே, எங்க போகணும்னாலும் தடங்கள் வருதே, என்னுடைய வாழ்க்கையில என்னால முன்னேறவே முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில எந்த தெளிவும் இல்லாத நிலையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, பலவிதமான தடங்கல்கள், பிரச்சனைகள், மனவேதனையோடு குடும்ப பிரச்சனையால நலிந்து போயிருக்கிறேனே, கடும் காற்றுல சிக்கின படகு மாதிரி என்னுடைய வாழ்க்கை தடுமாறிக்கிட்டு இருக்கே, எதுவுமே செய்ய முடியாத நிலையில நான் நின்றுகிட்டு இருக்கேனே, திக்கு தெரியாத நிலையில நான் நின்றுகிட்டு இருக்கிறேனே என்று வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே கண்ணோக்கி பாருங்க. பாருங்க ராஜா, அன்று பவுலோடு சேர்ந்து நடுக்கடலில் மாட்டிக்கொண்டிருந்த 276 பேரையும் மீட்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ராஜா. அவர்கள் பிரச்சனைகள் என்னவோ, வேதனைகள் என்னவோ, கலக்கம் என்னவோ எல்லாவற்றையும் நீர் ஒருவரை அறிந்திருக்கிறேன். எந்த ஆபத்தும் உனக்கு வராது, உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன் என்று உம்முடைய வாக்குத்தத்தத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாருங்கப்பா.
உம்மை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்களாக, மீது முழு விசுவாசத்தோடு உம்முடைய சந்நிதியை பார்க்கிறவர்களாக, நீர் தருகிற விடுதலையை, நீர் தருகிற ஜெயத்தை அவர்கள் அடைந்து ஜெபத்திலே போராடி ஜெயிக்கும்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. வேதனையிலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா. பரிசுத்தரே, பெரியவரே, நீரே ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்தகார வாழ்க்கை நீலே நீதி சூரியனை வந்தவர் நீரே. பாதை அறியாய் வேலத்தினீலே சத்திய வழியை காட்டி நீரே. என் வாழ்வின் ஆதாரம் நீரே, நான் நம்பும் தேவனும் நீரே. என் வாழ்வினில் ஆதாரம் நீரே, நான் நம்பும் தேவனும் நீரே. இரக்கம் காட்டி ரட்சித்தவரே, இரக்கம் உள்ள இயேசுநாதா. இரக்கம் காட்டி ரட்சித்தவரே, இரக்கம் உள்ள இயேசுநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இறைவா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தினம் தினம் அனுதினம் உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசி வரை துணையாக அன்போடு நடத்திடுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இறைவா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தினம் தினம் அனுதினம் உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசி வரை துணையாக அன்போடு நடத்திடுமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 121வது சங்கீதத்தை அடிக்கடி வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தையும் கவனமா படிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து கூட தேவன் அவர்களை எப்படி விடுவித்தார் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து உங்களை கூட உங்க பிரச்சனைகள்ல இருந்து, உங்க சிக்கல்ல இருந்து, உங்க வேதனையிலிருந்து, உங்க கவலையிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா உங்க ஜெப வேண்டுதல்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபோன் மூலமாவோ, லெட்டர் மூலமாவோ, அல்லது இமெயில் அல்லது SMS மூலமாவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ண கத்துக்கங்க. அப்பதான் தேவன் தருகிற பரிபூர்ண விடுதலையை நீங்களும் அடைய முடியும். பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்க பங்கெடுக்க விரும்பினா, தேவன் உங்களை ஏவனா உங்களை காணிக்கைகளையும் விவரங்களையும் ஆன்லைன் மூலமாவோ அல்லது டிடி மூலமாவோ எங்களுக்கு அனுப்பலாம். உங்க அக்கௌண்ட் நம்பரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அநேகர் கேட்டுக்கொண்டதுனால உங்களுக்காக இப்போ அக்கௌண்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியப்படுத்துறோம். தயவு செஞ்சு யாரும் கஷ்டப்படாதீங்க. தேவன் உங்களை ஏவனா மட்டும் விவரங்களையும் காணிக்கைகளையும் ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல மாத்திரம் அனுப்பி வைங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகள் உண்மையா ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படும். டிவி ஊழியத்துக்காக அது பயன்படுத்தப்படுது. அதற்குண்டான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.